இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 7 12 முடிய. இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து தீர், சீதோன், எருசலேம், யூதேயா, இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி எல்லா இடங்களிலிருந்து மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தார்கள். என்ன செய்து கொண்டிருந்தார்? புதுமைகளை செய்தார். நோய்களை குணமாக்கினார். பேய்களை விரட்டி அடித்தார். அதிகாரம் உள்ள மனிதராக போதித்தார். இதையெல்லாம் கேள்விப்பட்டு அதையெல்லாம் திரும்ப திரும்ப அனுபவிக்க, ஆண்டவருடைய இயேசுவிடமிருந்து வந்த அதிகாரத்தை அனுபவிக்க, அவருடைய கருணை மிகுந்த குணமளிக்கின்ற வல்லமையை அனுபவிக்க, நோயாளிகள், நல்ல உடல் நலத்தோடு இருப்பவர்கள், ஞானத்தை பெற்றுக்கொள்ள விரும்பியவர்கள், பேயிலிருந்து விடுதலை அடைய விரும்பியவர்கள் எல்லாரும் இயேசுவிடம் வருகிறார்கள். அவரை தொட முயலுகிறார்கள். தீய ஆவிகள் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அன்பானவர்களே, இயேசு செய்த பணிகளை எல்லாம் பாருங்கள். இயேசு செய்த பணிகளை எல்லாம் நாம் பார்த்தால் அவர் என்ன செய்திருக்கிறார்? மனித உள்ளத்தை தொட்டு இருக்கிறார். மனித உள்ளத்தில் காயங்கள் இருந்தன, காயங்களை ஆற்றி இருக்கிறார். மனிதர்களை தொட்டு இருக்கிறார். நோய்கள் இருந்தன, உடல் நோய்கள் இருந்தன, அவைகளிலிருந்து மனிதர்களை விடுவித்திருக்கிறார். கடவுளுடைய படைப்பாக இருக்கிற மனிதனுடைய அந்த அழகு பேய் பிடித்ததனால், பேய் குணங்களினால் கெட்டு போயிருந்தது, உருக்குலைந்திருந்தது. மறுபடியும் புதிய படைப்பை உருவாக்குவதை போல அவர்களை பேய்களிடமிருந்து விடுதலை செய்திருக்கிறார். இவைகளிலெல்லாம் நிறைய மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்தன. மக்களுடைய கண்களுக்கு உணவாய் அமைந்தன. காட்சிகள் அற்புதமான காட்சிகளாக அமைந்தன. விளைவு, people were attracted and they were crowding towards Jesus. பாவிகள் இருந்தார்கள், மன்னிப்பு பெறுகிறார்கள். நல்லவர்கள் இருந்தார்கள், இன்னும் புண்ணியத்திலே உறுதி அடைகிறார்கள். தீயவர்கள் இருந்தார்கள், மனம் குத்துண்டவர்களாய் மனமாற்றம் அடைகிறார்கள். இது பொறுக்காத பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களும் இருந்தார்கள். எல்லாரும் இயேசுவை தொட முயன்றார்கள். காரணம் என்ன? அவரிலே அந்த தெய்வீகத்தினுடைய அதிர்வுகள் இருந்தன. The divine vibration that was pervading all around Jesus. Divine vibration, positive vibration. அன்பானவர்களே, ஒரு மனிதன் எப்பொழுது கடவுளோடு இணைந்திருக்கிறானோ, ஜபத்தினாலே, தியானத்தினாலே, நன்மைத்தனத்தினாலே, பிறர் நல சேவைகளினாலே எப்பொழுது நிறைந்திருக்கிறானோ, அவனை தேடி மக்கள் வருவார்கள். காரணம், அவனுக்குள்ளே தெய்வம் உரைகிறார். அந்த அதிர்வுகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் அதை பெற வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மோடு இணைந்திருந்தால் அன்றி நாங்கள் கனிதர முடியாது என்று இயேசு எங்களுக்கு போதிக்கிறார். உம்முடைய திருமகன் கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்தை நாங்கள் ஆழமாய் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே, எங்கள் வாழ்வு எப்பொழுதும் உம்மோடு தொடர்புடைய வாழ்வாக இருக்க, உம்மை சார்ந்து அதிலிருந்து வெளிப்படுகின்ற வாழ்வாக இருக்க, உம்முடைய அருளும் ஆற்றலும் நிறைந்த வாழ்வாக இருக்க, இதன் வழியாக உம்மை புகழ்ந்து போற்ற, உம்மை மகிமைப்படுத்த, விண்ணுலகை நோக்கி நாங்கள் பயணத்திலே இன்னும் இன்னும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சம் காட்டுகின்றவர்களாய், வழியை காட்டுகின்றவர்களாய் பயணிக்க எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.